ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சிம்பிளான நம்ம பேட்ச் ஒர்க் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் எடுத்துக்கலாம், லைனிங் கிளாத், மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கேன்வாஸில் தான் நம்ம நெக்கோட டிசைன் வரைய போகிறோம். கேன்வாஸை 2ஆக மடித்து இதோட கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் 12.5 இன்ச்சுக்கு இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த நெக்கோட ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி கீழே பார்த்திங்கன்னா திலகம் ஷேப் அந்த மாதிரி டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம பாக்ஸை விட்டு 1 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நெக்கோட ஷேப் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். கீழே மட்டும் அந்த பாக்ஸுக்குள்ளேயே வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். அவுட்லைன் நம்மளுக்கு தேவைப்படாது. அவுட்லைன் பாருங்கள், 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ரவுண்டு நம்ம போட்டுடலாம். 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் பாருங்கள் ஒரு ரவுண்டு ஷேப் கொடுத்து இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அந்த மூளை ஷேப் வரக்கூடிய இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அப்படியே மடங்காமல் அழகாக நீட்டாக இருக்கும். எப்போதுமே கேன்வாஸ் பயன்படுத்தி தைங்க, நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இது போல் விரித்து வச்சுட்டு இதோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக கேன்வாஸ் பகுதியை வச்சுக்கலாம். கழுத்து அகலமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். 2.5 5 இன்ச்சு இருக்கணும். கீழே எல்லாமே கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு அந்த உள் ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் கேப்பில் இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலெல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு நூல் கேப்லையே அழகாக நீட்டாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக பீசுகிற இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அந்த கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போடணும். நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். பாருங்கள், இப்போயுமே பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் மூளை பகுதி வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லாம் விடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எந்தெந்த இடத்துலலாம் வளைவு நெளிவு வருதோ கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இது மாதிரி தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பாருங்கள், நெக்கோட ஷேப்பாக அழகாக நீட்டாக எடுத்து விடணும். இந்த மூளை ஷேப் வரக்கூடிய இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா ஆழமாக குத்துனோம் அப்படின்னா அழகாக நீட்டாக நம்மளுக்கு ஷேப் அழகாக கிடைக்கும்.
இதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் எப்போதுமே நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அந்த மூளை சேஃப்லாம் திருப்பணும் அப்படின்னா இதை வச்சா லைட்டாக வந்து குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த மூளை சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடச்சிரும். ஊசி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக அழகாக திருப்பினதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். ஒட்டுலே ஓரத்துலேயே போடணும். இந்த சைடும் அந்த சைடும் தள்ளி வந்துடக்கூடாது. தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும். பெரிய சைஸ் தையலும் வைக்கக்கூடாது, நார்மல் சைஸ் தையலும் வைக்கக்கூடாது. பொடி தையல்லே வச்சு தச்சு வரணும். அப்போ தான் டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துட்டு 2 துணியையுமே சேர்த்து 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக தச்சுன்னு நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் துணியில் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு துணியை மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப்க்கு மட்டும்தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த துணியோட நல்ல பக்கத்தில் பாருங்கள், அழகாக 1/2 இன்ச் அகலத்திலேயே இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கலாம். இதுக்கு தையல் பார்த்திங்கன்னா ஓரத்தில் தான் தைக்கணும். அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த சுருக்கத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், அந்த சுருக்கத்துக்கு நேராகவே மடித்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதோட அகலத்தை வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சில் பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு. 4.25 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக சென்ட்ரு பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கலாம். சுருக்கம் வந்து பிறன்றாமல் கரெக்டாக பொறுமையாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதிக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்க போகிறோம். அடியில் நம்ம லைனிங் கிளாத்தும் மேலே கேன்வாஸ் வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய சுருக்கத்தையுமே பாருங்கள், அதிலே நம்ம அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். மேலே வந்து லைனிங் கிளாத் இருக்க மாதிரி அதுக்கு மேலே நம்ம சுருக்கத்தையும் இது போல் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இதை நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். பாருங்கள், எல்லோ கலர்னால் எல்லோ கலர் நூல் தான் போடணும், வேறு கலர் போடக்கூடாது. இப்போ ப்ளவுஸை பாருங்கள், ப்ளவுஸோட கழுத்து பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த நெக்கோட சென்ட்ரு பகுதியும் அந்த சுருக்கத்தோட அந்த தையல் சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக சேமாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த நெக்கோட கார்னர் பகுதியும் இந்த சுருக்கத்தோட அந்த பகுதியில் அட்டாச் பண்ணி கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். ஏன்னா பொடி தையலாக இருக்கனால எக்ஸ்ட்ரா 2-3 தையல்லாம் போடக்கூடாது. பொடி தையலாக இருந்தது அப்படின்னா ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தச்ச மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம அவுட்லைனில் பார்த்திங்கன்னா லேஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு லேஸ் தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம்.
இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் போட்டுக்கணும். இப்போ இந்த கார்னர் பகுதியில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த நெக்கோட டிசைன் வெட்டும் போது எந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி ஷேப் தைச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கணும். ஒவ்வொரு பகுதியுமே அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக தைச்சா தான் அதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த லேஸ் வந்து கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தான் தைக்கணும். பாருங்கள், இது போல் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக ஃப்ளீட் வைக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லேஸ்லேயே இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.